வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கிங் பேபிராஜ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஏர் கூலர் பற்றி தான் பார்க்க போறோம். அந்த ஏர் கூலர் வந்து நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஏர் கூலர் இப்போ சுத்தமாக ஒர்க் ஆகலன்னு சொல்லி நம்மள்ட்ட முடிஞ்சா சரி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏர் கூலரை ஓப்பன் பண்ணி உள் பக்கமாக பார்த்தப்ப இந்த மோட்டர் தாங்கி பிடிக்கிற இந்த ரெண்டு கம்பியுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக துருப்பிடிச்சு இத்து போயிடுச்சு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லா ஏர் கூலர்லையுமே இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை லைஃப் லாங் நம்ம ஏர் கூலர்ல வராத மாதிரி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சு இந்த ஏர் கூலரை நம்ம சரி பண்ணியிருக்கோம். அது என்னென்ன பண்ணிருக்கோங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒன்னொன்னு தெளிவா புரியும். நம்ம இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட முழு சப்போர்ட் கொடுங்க. அடுத்ததா அந்த ஏர் கூலர் சீக்கிரம் கெட்டு போறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏர் கூலர்ல தனியா வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் கொடுக்காம அந்த மோட்டர் சாஃப்ட் லென்த்தா கொடுத்து அந்த சாஃப்ட்லயே இம்பலர் செட் பண்ணி அதுல இருந்து வாட்டர் சர்க்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மோட்டரோட சாஃப்ட் கீழ் பக்கம் இம்பலர் செட் பண்ணியிருந்தா அந்த பகுதி மட்டும் ஃபுல்லா துரு பிடிச்சு மோட்டர் ரன் ஆகாம சுத்தமா லாக் ஆயிடுச்சு. அடுத்ததா அந்த ஸ்விங் மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்தப்ப ஸ்விங் மோட்டர் சுத்தமா ஆன் ஆகல. இது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆட்டோமேட்டிக்கா திரும்புறதுக்காக கொடுத்த மோட்டர் தான் அது. இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தப்ப ஃபுல்லா எல்லாம் துரு ஏறி இருந்தது. அதனால அந்த கீர் செட்டப் ஃபுல்லா ரன் ஆகாம ஸ்டாப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல கிரீஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்த மாதிரியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, அந்த மெயின் மோட்டர் ஆன் ஆகல அப்படின்னு உடனே நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தோம். ரேட் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால இந்த மோட்டரையே ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பார்த்தோம். அதுவும் சக்சஸ் ஆயிடுச்சு. சுத்தமா ரன் ஆகாம இருந்த இந்த மெயின் மோட்டரை நம்ம எப்படி சரி பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எம்ஆர் சீட்டை வச்சு இந்த மோட்டரோட மேல் பக்கமா இருந்த துருவை எல்லாம் தேய்ச்சி கிளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மோட்டரோட அடிப்பக்கமா நீளமா கொடுத்திருந்தா அந்த சாஃப்ட்டை தேவையான அளவு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததா மோட்டரோட சாஃப்ட்டை நம்ம கையால சுத்தி பார்த்தோம். அப்பவும் சுத்த முடியல. நெக்ஸ்ட் மோட்டரை ஓபன் பண்ணிட்டோம். மோட்டரோட மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மோட்டரோட சாஃப்ட்டை தாங்கி பிடிக்கிற ரெண்டு புஷ்ஷுமே ஜாமா இருந்தது. அதுல நம்ம ஆயில விட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் மோட்டர் நல்லா ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மோட்டர் அப்படியே நம்ம ஏர் கூலர்ல வச்சு யூஸ் பண்ணோம்னா இன்னும் அதிகமா துரு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோ பிரைமர் அப்ளை பண்ணிட்டோம். எல்லோ பிரைமர் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம சில்வர் பெயிண்டும் அப்ளை பண்ணிட்டோம். சில்வர் பெயிண்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செட்டப் பண்ணிருக்கோம், அதை பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பிவிசி பைப்லயே ஃபிட் பண்ணிருக்கோம். இதான் வந்து அந்த மோட்டரை தாங்கி பிடிக்கிற செட்டப். இந்த ஏர் கூலர்ல இருந்த அந்த கம்பி வந்து பாத்தீங்கன்னா துரு பிடிச்சி இத்து போயிடுச்சு. அதனால நம்ம அந்த பிவிசி பைப்பை வாங்கி நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம். இது பிவிசி பைப்புங்கிறதுனால லைஃப் லாங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் வராது. மோட்டரை வச்சு ஆடாம ஃபிட் பண்ற இந்த செட்டப்பை நம்ம அப்படியே எடுத்து இந்த பிவிசி பைப்ல வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்ததா இந்த செட்டப் மேல மோட்டரை எப்படி வச்சு ஃபிட் பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரியே நம்ம இந்த மோட்டரை வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஏர் கூலரை ஃபுல்லா ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம ஏர் கூலர்ல நம்ம வாட்டரும் ஃபில் பண்ணிட்டோம். நம்ம செட் பண்ண அந்த பிவிசி பைப் செட்டப்ல தெரிது பாருங்க வாட்டர் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நெக்ஸ்ட் இந்த ஏர் கூலர்ல முக்கியமான விஷயமே இந்த வாட்டர் சர்க்குலேஷன் தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நம்ம ஒரு வாட்டர் பம்ப் வாங்கி தனியா அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த ஏர் கூலர்ல வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் தனியா இல்லாததுனால இதுக்கு சுவிட்சும் தனியா இல்ல. இப்போ நம்ம தனியா வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் ஆட் பண்ணிருக்கிறதுனால அதுக்காக நம்ம சுவிட்ச் ஒன்னு பிளாக் கலர்ல முன்னாடி பக்கமா ஃபிட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கூலர்ல எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த கூலிங் பேடோட இருக்கிற அந்த 3 டோரையும் எடுத்து இந்த 3 பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த ஏர் கூலர் சூப்பரா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் வீடியோ முடியல கடைசியும் பாருங்க. நம்ம ஏர் கூலர் 1 மாசம் கரெக்டா எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் ஒவ்வொன்று சவுண்டு தான் வருது. மோட்டர் சுத்தமா ரன் ஆகல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு ஏர் கூலர் ஓசியில கிடைச்சிருக்கு. மறுபடியும் முதல்ல இந்த ஏர் கூலர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. அவர் வீட்டுக்கு ஒரு டைம் போயிருந்தப்ப இந்த ஏர் கூலர் ஓரமா இருந்தது. இது என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இந்த ஏர் கூலர்ல மோட்டர் ப்ராப்ளமா இருக்கு, அதனால தூக்கி ஓரமா வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு எடைக்கு தான் போட போறேன்ட்டாரு. அப்ப என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் சரி பண்ணிக்கிறேன். அப்படின்னா தாராளமா எடுத்துட்டு போங்க, இது ரொம்ப வருஷமா இடத்த அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. நம்மளும் எடுத்துட்டு வந்துட்டு ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கல, ஒரே ஒரு வேலை தான் பார்த்தோம். அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மோட்டரோட கையில செக் பண்ணி பார்த்ததுல ஒரு இடத்துல மோட்டரோட கையில் கறி இருந்தது. அடுத்தது நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஏர் கூலரோட மோட்டரை ஓபன் பண்ணி அது உள்ள அந்த புஷ்ஷை பார்த்தா புஷ் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருந்தது. அதனால அது இனிமே வேலைக்கு ஆகாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். மேலையும் கீழே 2 சைடுமே வந்து புஷ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா மோட்டரோட அடிப்பக்கமா இருக்கிற மூடி. இதுல வந்து 2 ஹோல் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹோல் வழியா தான் மோட்டர் காயில் கனெக்ஷனை வெளில எடுத்திருப்பாங்க. நம்ம இதை ஓபன் பண்ணி இந்த வழியா வந்து ஒயர் கனெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ஒயர் கனெக்ஷனை ரிமூவ் பண்ண கையோடய நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஏர் கூலர்ல மோட்டரோட காயில் தான் ப்ராப்ளம். மற்றபடி மோட்டரோட மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இருந்த மூடியில இருந்த கப்போட புஷ்லாம் நல்லா தான் இருந்தது. அதனால அதை எடுத்து அப்படியே நம்ம இந்த காயில் செட்டப்போட ஃபிட் பண்ணிட்டோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருந்த ஏர் கூலர் மோட்டரோட மேல் பக்கம் மூடி பாத்தீங்கன்னா தெரியும், சில்வர் பெயிண்ட் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இது வந்து கீழ் பக்கம் மூடி. இப்போ வந்து நம்ம அந்த ஏர் கூலர் மோட்டர்ல என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஏர் கூலர் மோட்டர்ல கீழ் பக்கம் மூடியை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த காயில் செட்டப்ல மேல் பக்கம் மூடியை நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏர் கூலர் மோட்டரோட மேல் பக்கம் மூடியும் கீழ் பக்கம் மூடியும் கிளண்டாம இருக்கிறதுக்காக லென்த்தான போல்ட் நட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இருந்த மாதிரியே வச்சு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் டைட் வச்சுட்டோம். இப்போ மோட்டரோட சாப்பிட்டா நல்லா ஃப்ரீயாவே சுத்துது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட ஏர் கூலர்ல இருந்து கழட்டி எடுத்த மோட்டரோட எரிஞ்சு போன காயில். அதோட மூடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய ஏர் கூலரோட மோட்டர் செட்டப்போட நம்ம
நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மோட்டர் ஃபுல்லா நம்ம வந்து ப்ளூ கலர் பெயிண்ட், அதுவும் மோட்டர் பெயிண்ட்னு சொல்லுவாங்க, அதை தான் நம்ம இதுல ஃபுல்லா அப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண இந்த ஏர் கூலரோட மோட்டர் வைக்கிற செட்டப்பை பாருங்க. ஒரு மாசமா அந்த ஏர் கூலர் ரன் ஆகியும் இந்த செட்டப்புக்கு எதுவுமே ஆகல. அடுத்தது அந்த ஏர் கூலர்ல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருந்ததோ அதாவது அங்கங்க அப்படி அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மோட்டர் வைக்கிற செட்டப்ல மோட்டரை வச்சு கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம போல்ட் நட்டை போட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அடுத்ததான் அந்த மோட்டரோட சாஃப்ட்ல கனெக்ட் ஆகி வர அந்த ப்ளோவரை வச்சு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அடுத்ததான் அந்த ப்ளோவருக்கும் மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் வரும், அதையும் வச்சு எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாட்டர் சர்க்குலேஷன் பம்பை நம்ம அதே இடத்துல கரெக்டா வச்சு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் நம்ம சுவிட்ச் செட்டப்பையும் நம்ம கரெக்டா வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த கெப்பாசிட்டியும் நம்ம கரெக்டா ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்விங் மோட்டரையும் நம்ம கரெக்டா வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏர் கூலர் மோட்டரோட சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஏர் கூலர்ல இருக்கிற ஸ்விங் மோட்டர் நான் ஆன் பண்றேன் பாருங்க. இப்போ அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்விங் செட்டப் ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் அண்ட் ரைட் ரொட்டேட் ஆகுது பாருங்க. இப்போ ஏர் கூலரோட உள் பக்கம் பாருங்க, நம்ம வாட்டரும் ஃபுல் பண்ணிட்டோம். வாட்டர் லெவல் வந்து ஃபுல்லா இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் வாட்டர் சர்க்குலேஷன் பம்ப் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ வாட்டர் வந்து மேலே இருந்து சர்க்குலேஷன் ஆகுது பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது வந்து லெஃப்ட் சைடு. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ரைட் சைடு காட்டுறேன் பாருங்க, இது வந்து ரைட் சைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணுக்குமே ஆகாத இந்த 2 ஏர் கூலரையும் நம்ம ரெடி பண்ணி சக்ஸஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம வீடியோ இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.